This sermon, Ashamed, was delivered on Sunday morning, July 11th, 1965 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1965 வருடம் ஜூலை மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரணாம் கூடாரத்தில் அஷேம்டு, வெட்கப்படுதல் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். Oh, we're at the end time. Glorious hour. The appearing of the Lord Jesus said, there shall be earthquakes in divers places. Perplexed of time, distress between nations, man's heart failing in fear. நாம் முடிவு காலத்தில் மகிமையான வேளையில் கர்த்தராகிய இயேசு பிரசன்னமாகும் நேரத்தில் இருக்கிறோம். அவர் பலவிடங்களில் பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும், இடுக்கன் உண்டாகும் நேரமாயிருக்கும், தேசங்களுக்கிடையே தத்தளிப்பு உண்டாகும், மனுஷருடைய இருதயங்கள் பயத்தினால் சோர்ந்து போகும் என்றார். மேலும் அவர் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், ஏனென்றால் உங்கள் மீட்பு சமீபமாயிருக்கிறது என்றார். என்னே, nations are breaking, Israel's awakening, the signs that the prophets foretold, the Gentile days numbered with horrors encumbered, return, O dispersed to your own. Be sure to do that. நாடுகள் உடைகின்றன, இஸ்ரவேல் விழித்தெழும்பிக் கொண்டிருக்கிறது. இவை தீர்க்கதரிசிகள் முன்வைத்த அடையாளங்கள். புறஜாதிகளின் நாட்கள் எண்ணப்பட்டுள்ளன, திகில் எங்கும் சூழ்ந்துள்ளது. சிதறப்பட்டோரே, உங்களுடைய சொந்தத்திற்கு திரும்புங்கள், அதை நிச்சயமாக செய்யுங்கள். That day of redemption is near. Man's hearts are failing for fear. Be filled with God's Spirit and have your lamps trimmed and clear. Look up, your redemption is near. That's right. அந்த மீட்பின் நாள் சமீபமாயிருக்கிறது. மனுஷருடைய இருதயங்கள் பயத்தால் சோர்ந்து போகின்றன. தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு உங்கள் தீவட்டிகளை சுத்தப்படுத்துங்கள். மேல் நோக்கி பாருங்கள், உங்களுடைய மீட்பு சமீபமாயிருக்கிறது. அது உண்மை. False prophets are lying. God's truth they're denying that Jesus the Christ is our God. கள்ள தீர்க்கதரிசிகள் பொய்யரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் மறுதலித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவே நம்முடைய தேவனாயிருக்கிறார். See the picture the other day? I turn that picture sideways there, and the very picture of those 7 angels being lifted up. Turn it to the right-hand side, and there's the face of the Lord Jesus looking down to the earth again. நீங்கள் அன்றொரு நாள் அந்த புகைப்படத்தை பார்த்தீர்களே, அந்த புகைப்படத்தில் அங்கே அவர் எவ்வாறு பக்கவாட்டில் திரும்பி பார்த்தார். அந்த 7 தூதர்களும் மேலே எடுக்கப்பட்ட அதே புகைப்படத்தில் அதை வலப்பக்கமாக திரும்பி பார்த்தால் அங்கே அதில் கர்த்தராகிய இயேசுவின் முகம் மீண்டுமாக பூமியை நோக்கியவாறு கீழ்நோக்கி பார்ப்பதாய் உள்ளது. Remember when I preached the 7 church ages, I couldn't understand why Jesus standing there with a white over his head. He's a young man. நான் 7 சபை காலங்களை குறித்து பிரசங்கித்த போது ஏன் இயேசுவானவர் அங்கே வெண்மையான சிரசின் முடியை தன்னுடைய தலையில் கொண்டவராய் நின்று கொண்டிருந்தார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். அவர் ஒரு வாலிப மனிதனாய் இருந்தார். I took it back in the Bible. It said he came to the Ancient of Days whose hair was white as wool. Jesus is only 33 and a half years old at his crucifixion. நான் அதை வேதாகமத்தில் திரும்ப எடுத்து பார்த்தபோது அதில் அவர் நீண்ட ஆயுசுள்ளவரிடம் கொண்டு வரப்பட்டார். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போல வெண்மையாயிருந்தது என்று கூறப்பட்டிருந்தது. இயேசுவானவர் தம்முடைய சிலுவையில் அறைதலின் நேரத்தின் போது அவர் 33 வயதுடனாய் மாத்திரமே இருந்தார். I called up Brother Jack Moore, a theologian. He said, Brother Branham, that's Jesus in his glorified stage. Said after his death, burial, and resurrection, he turned to that. நான் சகோதரன் ஜாக்மூர் அவர்களை அழைத்தேன். அவர் ஒரு வேத பண்டிதர். அவர் சகோதரன் பிரணாமே, அது இயேசுவானவர் தம்முடைய மகிமையடைந்த நிலையில் இருத்தல் என்பதாகும் என்று கூறினார். மேலும் அவர் அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலுக்கு பின்னர் அவர் அந்நிலையை அடைந்தார் என்றும் கூறினார். That sounded all right for a theologian, but it didn't go good. It didn't hit something. அது ஒரு வேத பண்டிதருக்கு சரியான வியாக்கியானமாய் தென்படலாம், ஆனால் அது சரியாக தென்படவில்லை. அது ஏதோ ஒரு காரியத்துடன் இணைந்து போகவில்லை. I went up there and started on that first church age. There the Holy Spirit revealed it. Like you got it right on your church ages. I guess the books will be out pretty soon now, the full detail of it.
நான் அங்கு சென்று முதலாம் சபையின் காலத்தை குறித்து ஆராயத் துவங்கினேன். அப்பொழுது அங்கே பரிசுத்த ஆவியானவர் அதை வெளிப்படுத்தினார். இப்பொழுது நீங்கள் அதை உங்களுடைய சபை காலங்களின் செய்தியில் புரிந்து கொண்டீர்கள். இப்பொழுது வெகு சீக்கிரத்தில் அதனுடைய முழு விளக்கத்துடன் கூடிய புத்தகம் வெளியாகும் என்று நான் யூகிக்கிறேன். இயேசுவானவர் நியாயாதிபதியாய் இருந்தார் என்பதை அது காண்பித்தது. நீதிபதிகள் ஒரு விதமான வெள்ளை தலை அங்கிகளை அணிவது வழக்கம். ஒரு நீதிபதியாய் இருக்கிற காரணத்தால் அவ்விதமான தலைமுடியை கொண்ட அங்கியை அணிந்து கொள்வர். இங்கிலாந்தில் இன்னமும் அதை செய்கிறார்கள். நீங்கள் உச்சநிலை அதிகார வரம்பினை உடையவர்களாய் இருக்கும் போதே அவ்வாறு செய்கின்றனர். And that turning sideways this picture, there he is, his black hair, you can see it in the side of his beard and the white wig on. He is the last of the authority. He's supreme authority. Even God said so himself. This is my beloved son, hear ye him. இந்த புகைப்படத்தை பக்கவாட்டில் திருப்பினால் அங்கே அவரையும் அவருடைய கருத்த தலைமுடியையும் அதை அவருடைய தாடியின் பக்கத்தில் நீங்கள் காண முடியும். அவர் அந்த வெள்ளைத்தலை அங்கே அணிந்துள்ளார். அவர் அதிகாரத்தின் அந்தமானவராயிருக்கிறார். அவர் உயரிய உச்சவரமுடைய அதிகாரமுடையவராயிருக்கிறார். தேவன் தாமே அவரை, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்றார். அதோ அவர் அந்த தூதர்களுடனும் செய்தியுடனும் காணப்படுகிறார். அந்த உடைக்கப்பட்ட 7 முத்திரைகளே அந்த சர்பத்தின் வித்தையும் மற்ற இந்த இங்குள்ள எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்தினது. அது அவருடைய முக்காடான தலையங்கியா இருக்கிறது என்பதை காண்பிக்கிறது. அது அவருடைய உச்சவரம்பு அதிகாரமாய் இருக்கிறது. அவர் மேம்பட்ட அதிகாரமுடையவராய் இருக்கிறார். அவர் தலையங்கியை தரித்திருக்கிறார் அல்லது மூடியிருக்கிறார். The Bible said that he changed his countenance, or he changed himself. Immorphous. The word comes from the Greek word immorpho, which means a Greek actor that plays many parts. Today is one thing, the next act is something else. அவர் தம்முடைய முகரூபத்தை மாற்றிக்கொண்டார் அல்லது அவர் தம்மை மாற்றிக்கொண்டார். என்மார்பே. இந்த என்மார்பே என்கிற வார்த்தை கிரேக்க வார்த்தையிலிருந்து வருகிறது. அதன் பொருள் என்னவெனில், ஒரு கிரேக்க நடிகன் அநேக கதாபாத்திரங்களில் நடிப்பதாகும். அதாவது இப்பொழுது அவர் ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கிறார். அதற்கு அடுத்த காட்சியில் அவர் வேறொரு கதாபாத்திரமாக இருக்கிறார். அவ்வாறே நாடகத்தின் ஒரு அங்கத்தில் அவர் தேவனாகிய பிதாவாக இருந்தார். மற்றொரு அங்கத்தில் அவர் தேவகுமாரனாயிருக்கிறார். அதன் பின்னர் இப்பொழுது காட்சியில் அவர் தேவனாகிய பரிசுத்த ஆவியாயிருக்கிறார். புரிகின்றதா? அதோ அவர் இருக்கிறார். அவருடைய வார்த்தை இன்னமும் எல்லாவற்றிலும் மேலானதாகவே உள்ளது. நாம் கடைசி நாட்களில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அன்றொரு நாள் நான் ஆப்பிரிக்காவில் இருந்து திரும்பி வந்தபோது நான் ஒரு விதமாக களைப்புற்றிருந்தேன். நீங்கள் பாருங்கள், இப்பொழுது அங்கு இரவு நேரம், நீங்கள் உறங்க வேண்டியதாக இருக்கும். ஆகையால் அந்த நிலையிலிருந்து நான் என்னை சரிபடுத்திக் கொண்டவுடனே நான் திரும்பி வந்தேன். எங்களுக்கு அது ஒரு அற்புதமான பயணமாயிருந்தது. வேட்டை பயணமாயிருந்தது. என் வாழ்க்கையில் இருந்த சிறந்த வேட்டை பயணங்களில் இது ஒன்றாயிருந்தது. அந்த நேரத்தில் பில்லி சில புகைப்படங்களை எடுத்திருந்தான். ஒரு கால் அவனுக்கு நேரம் இருந்தால் அவன் அதை எங்காவது காண்பிக்க கூடும். அந்த பயணத்தை உங்களுக்கு காண்பிப்பான். நான் ஒரு சொப்பனம் கண்டேன். நான் மறுபடியும் பொதுப்பணி நிர்வாகத்திற்கு திரும்பி சென்று பணியில் அமர்வதை குறித்து எப்பொழுதும் சொப்பனம் கண்டு கொண்டிருக்கிறேன். I suppose they just let me have my own way. I thought instead of going out and walking the lines or collecting the bills or something I was supposed to do, I just said, well, I'm my own boss, I just went swimming. அப்பொழுது நான் ஒரு விதமான முறையில் அந்த பணியில் இருந்ததை சொப்பனத்தில் கண்டேன். அப்பொழுது அவர்களோ என்னை என்னுடைய சொந்த வழியிலேயே விட்டுவிட்டார்கள். எனவே நான் வழக்கமாக மின்சாரம் உள்ள வீடுகளுக்கு நடந்து சென்று மின் கட்டணத்தை வசூலிப்பதற்கு பதிலாக, அல்லது நான் செய்ய வேண்டியதா இருந்த ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்கு பதிலாக நான் தானே முதலாளி என்று கூறினேன். அதன் பின்னர் நான் நீச்சல் அடிக்க சென்று விட்டேன். அதன் பின்னர்
நான் அங்கு சென்று என்னுடைய ஆடைகளை கலந்துவிட்டு நீச்சல் ஆடைகளை அணிந்து கொண்டேன். அப்பொழுது நான் மட்டும் தனியாயிருந்தேன். பின்னர் நான், இது சரியல்லவே, இது அலுவலக வேலை நேரமாயிற்றே, நிர்வாகமோ இந்த நேர பணிபுரிதலுக்கு ஊதியம் வழங்குகிறதே என்று எண்ணினேன். அதன் பின்பு இது வினோதமாய் உள்ளதே என்றும் எண்ணிக்கொண்டேன். And then I thought, well, the money I collected on the route, I had both the patrol and the route mixed together, and I said, well, the money I collected, I've done something roping around here, lost all the tickets. Now I got their money and my money mixed together. Now how do I know who paid the bill? I thought just because I wasn't paying any attention. அப்பொழுது நானோ வழியில் நான் வசூலித்த பணத்தை வைத்திருக்கிறேன் என்பதையும் மனதில் கொண்டிருந்தேன். ஆனால் நான் வசூலிக்க சென்ற வழியையும் நான் குளிக்க சென்ற பாதையையும் விட்டுவிட்டு குழப்பமடைந்து விட்டேன். ஆயினும் நான் பணத்தையோ நான் தான் வசூலித்து விட்டேனே, நான் ஏதோ ஒரு காரியத்தை செய்து விட்டிருக்கிறேன். ஆனால் இங்கு சுற்றி கொண்டிருந்து விட்டேன். எனவேதான் நான் வசூலித்த எல்லா பணத்திற்கான ரசீதுகளையும் தொலைத்து விட்டேன். நான் அவர்களுடைய பணத்தையும் என்னுடைய பணத்தையும் ஒன்றாக கலந்து விட்டேன். எனவே இப்பொழுது யார் பணம் செலுத்தினார்கள் என்று எப்படி நான் அறிந்து கொள்வேன் என்று யோசித்து பார்த்தேன். பின்பு நான் எந்த கவனமும் செலுத்தாமல் இருந்ததே இதற்கு காரணம் என்று எண்ணினேன். அப்பொழுது நான், அது சரியல்லவே, எனவே நான் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் உள்ளது, அது என்னுடைய மேற்பார்வையாளரிடம் திரும்பி போய் சொல்லிவிடுவதே ஆகும் என்று எண்ணினேன். அது டான் வில்ஸ் அவர்களாகும். பின்னர் நான், டான் அவர்களே, நான் அந்த கட்டணம் வசூலித்த ரசீதுகளை தொலைத்து விட்டேன். ஆனால் இப்பொழுது இதோ நான் வைத்திருந்த எல்லா பணமும் உள்ளது, இதில் அவர்களுடைய பணமும் சேர்ந்துள்ளது. எனவே இதை இங்கு காசுக்கார கணக்கரிடம் கொடுத்து விடுகிறேன். ஜனங்கள் இங்கு உள்ளே வரும்போது நான் அவர்களுடைய கட்டண ரசீதிற்கு பணம் வசூலித்தேன் என்பதற்கான ஒரு ரசீதை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் என்றேன். அநேகமாக இங்கு அமர்ந்துள்ள ஜனங்களை நான் அறிவேன். அதாவது அந்நாட்களில் நான் அவர்களிடத்திலிருந்து கட்டணத்தை வசூலித்து அதற்கான ஒரு ரசீதை நான் கொடுப்பேன். நீங்கள் உங்களுடைய கட்டணத்தை குறிப்பிட்ட தேதிக்குள் செலுத்தாமற் காலம் கடந்ததானால் அப்பொழுது நீங்கள் 10% மாத்திரம் கூடுதலாக செலுத்த வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒரு கால அது $1.50 என்றால் அப்பொழுது 15 சென்ட்டுகள் கூடுதலாகிவிடும். அநேக ஜனங்கள் அங்கு வசித்து வந்தனர். அப்பொழுது நாங்கள் ஒன்று சேர்ந்து பேச விரும்புவோம். எனவே நான் வந்து அவர்களிடம் பேச வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் தங்களுடைய கட்டணங்களை குறிப்பிட்ட தேதியில் செலுத்தாமல் இருப்பார்கள். அப்பொழுது 15 சென்ட்டுகள் கூடுதலாக கொடுப்பார்கள். உங்களுக்கு தெரியுமா? அப்பொழுது நான் சென்று அமர்ந்து சற்று நேரம் பேசிவிட்டு அவர்களுடைய கட்டணத்தை வசூலிப்பேன். ஆகையால் இதன் விளைவாக வசூலிக்கப்பட வேண்டிய கட்டணங்கள் அதிகமாகிவிட்டன. எனவே என்னால் அவைகளை வசூலிக்க முடியாமற் போயிற்று. அப்பொழுது நான் அதை செய்யக்கூடிய ஒரே ஒரு வழி மாத்திரம் உண்டு என்று எண்ணிக்கொண்டேன். அப்பொழுது நான் விழித்துக் கொண்டேன். But she's a very fine lady, and we've been living in her room. She's got 2 apartments, small apartments together. We rent them both. நாங்கள் இப்பொழுது சகோதரி லார்சன் அவர்கள் இருக்கும் இடத்தில் தான் வசித்து வருகிறோம். அவள் இங்கில்லை என்று நான் நினைக்கிறேன். அவள் எங்களிடம் மிக அருமையாக நடந்து கொண்டு வருகிறாள். நான் அதை கூறுவதையும் கூட அவள் விரும்புகிறதில்லை. ஆனால் அவள் ஒரு மிக அருமையான பெண்மணியாயிருக்கிறாள். நாங்கள் அவளுடைய அறைகளில் தான் வசித்து வருகிறோம். அவள் 2 சிறு அறைகள் ஒன்று சேர்ந்தால் போர் ஒரு தனி அறையை வைத்துள்ளாள். நாங்கள் அவை இரண்டையுமே வாடகைக்கு எடுத்துக்கொண்டோம். எனவே ஒரு வரிசை அறையில் நானும் என் மனைவியும் உறங்குகிறோம். மற்றொன்றை நான் ஜனங்களை சந்திப்பதற்கு பயன்படுத்துகிறேன். அதில் இருவர் படுத்துறங்கும் கட்டில்கள் உள்ளன. நான் உறக்கத்திலிருந்து எழுந்து விட்டேன். அவளோ இன்னும் எழும்பாமல் இருந்தாள். சற்று கழித்து அவள் எழுந்தாள். அப்பொழுது நான் அவளிடம் கையாட்டினேன். அவள் திரும்பி பார்த்து சில முறை தன்னுடைய கண்களை சிமிட்டி பார்த்தாள். அப்பொழுது நான், நீ நன்றாக உறங்கினாயா என்று கேட்டேன். அதற்கு அவள் இல்லை என்று பதிலளித்தாள். அப்பொழுது நான் ஒரு மோசமான சொப்பனம் கண்டேன். நான் மீண்டும் பொதுப்பணி நிர்வாகத்தில் சேர்ந்து விட்டதாக கண்டேன் என்றேன். மேலும் நான் என்ன செய்திருக்கிறேன் என்று கேட்டேன். I remember as a little boy, or a young man,
I walk all those lines, Salem, Indiana, different. I go in, buy a breakfast, maybe a bowl of oats, that hot sun and everything. It just make me sick to eat breakfast. I turn in 10 cents on my petty cash. நான் ஒரு சிறு பையனாக இல்லை, ஒரு வாலிபனாக இருந்தபோது நான் இந்தியானாவில் உள்ள சேலம் என்னும் இடத்தில் உள்ள அந்த எல்லா மின்சார வேலைகளும் நடைபெற்ற இடங்களுக்கு நடந்து சென்றது என் நினைவிற்கு வருகிறது. அப்பொழுது நான் சென்று காலை சிற்றுண்டியை வாங்கிக் கொள்வேன். அது ஒரு பாத்திரம் நிறைய உள்ள ஓட்ஸ் என்ற புல்லரிசி கூழாய் இருக்கும். அந்த வெயிலின் உஷ்ணத்தில் அந்த காலை சிற்றுண்டியை உண்பது என்னை சுகவீனமாக்கும். என்னுடைய சில்லறையிலிருந்து 10 சென்ட்டுகளை செலவழிப்பேன். The superintendent come down and said, you know what they said in the meeting? Who is that knothead that would turn in 10 cents for breakfast? Said you ought to at least turn in 50 cents. Now you know 50 cents is a big breakfast in them days. மேற்பார்வையாளரோ வந்து கூட்டத்தில் அவர்கள் என்ன கூறினார்கள் என்று உனக்கு தெரியுமா? காலை உணவிற்காக 10 சென்ட்டுகள் மாத்திரம் செலவழிக்கும் அந்த மதியேடன் யார் என்று கேட்டார்கள் என்று கூறினார். மேலும் அவர், நீ குறைந்தபட்சம் 50 சென்ட்டுகளாவது செலவழிக்க வேண்டும் என்றார். இப்பொழுது அந்த காலத்தில் 50 சென்ட்டுகள் செலவழித்தால் நிறைய காலை உணவு கிடைக்கும் என்பதை நீங்கள் எல்லோருமே அறிவீர்கள். And I said, well, I don't eat that much. He said, well, the rest of them turns in 50 cents. You ought to turn in 50 cents. I said, well, I don't use it. He said, turn it in anyhow. That's my superintendent. அப்பொழுது நானோ, என்னால் அந்த அளவு சாப்பிட முடியாதே என்றேன். அதற்கு அவரோ, மற்றவர்கள் 50 சென்ட்டுகள் செலவழிக்கிறார்கள், எனவே நீயும் 50 சென்ட்டுகள் செலவழிக்க வேண்டும் என்றார். அப்பொழுது நான், என்னால் அதை சாப்பிட முடிவதில்லையே என்றேன். அதற்கு அவரோ, எப்படியும் அதை செலுத்தியே தீர வேண்டும் என்று கூறிவிட்டார். அவர்தான் என்னுடைய மேற்பார்வையாளர். Well, I thought, well, what can I do? I have charged 50 cents and I eat 10 cents. So I go out on the street, get some little kids that didn't have no breakfast and get them 40 cents worth of breakfast. அப்பொழுது நானோ, என்னால் என்ன செய்ய முடியும்? நான் 50 சென்ட்டுகள் செலுத்திவிட்டு 10 சென்ட்டுகள் மட்டுமே உண்ண வேண்டுமா என்று எண்ணினேன். ஆகையால் நான் வெளியே வீதியில் சென்று காலை உணவு அருந்தாத சிறு பிள்ளைகளை அடைத்து அவர்களுக்கு 40 சென்ட்டுகள் பெருமானம் உள்ள காலை உணவை அளித்து விடுவேன். So then I thought, well, what could I? Maybe that's what he holds against me. ஆகையால் அதன் பின்னர் நான் ஒரு கால் இந்த காரணத்தினால் தான் அவரின் மீது குரோதம் கொண்டிருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டேன். I remember here not long ago, they come through on the patrol, tore up that backyard back there and said, turn in your bill. You know, they got patrol rights, but they have to pay for damage. அண்மையில் அவர்கள் ரோந்து வந்து என் வீட்டின் பின்முற்றத்தை இடித்துவிட்டு உன்னுடைய கட்டணத்தை செலுத்து என்றனர். அவர்களுக்கு ரோந்து வர உரிமை உண்டு என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனாலும் அவர்கள் பாழ்படுத்தினதற்காக கட்டணம் செலுத்த வேண்டும். I just wrote back and said, don't owe nothing. I thought that'll pay for them 40 cents. Maybe I spent $20 or $30 during that time giving it to kids. Maybe that would have kept on dreaming. எனவே நான் அவர்களுக்கு திருப்பி எழுதினேன். அதாவது, உங்களுக்கு நான் ஒன்றுமே செலுத்த வேண்டியதில்லை என்று கூறினேன். மேலும் நான் ஒவ்வொரு முறையும் செலவு செய்த 40 சென்ட்டுகளுக்கு அது சரியாகிவிடும். ஏனென்றால் நான் அந்த நேரத்தில் $20 அல்லது $30 செலவழித்திருக்கிறேன். அதாவது அதை சிறுவர்களுக்கு கொடுத்திருக்கலாம். ஒரு கால் அது சரியாய் போகலாம் என்று எண்ணிக்கொண்டேன். நான் இப்படியாக சொப்பனம் கண்டு கொண்டிருந்தேன். Then I had a big tree out there the kids played under, and the patrol now they patrol a helicopter. So he come and say, Billy, how about cutting that tree out? No, don't cut it. அதன் பின்னர் அங்கு பெரிய மரம் இருந்தது. அதன் கீழே பிள்ளைகள் விளையாடினர். இப்பொழுதோ அவர்கள் சிறிய ஆகாய விமானமாகிய ஹெலிகாப்டரில் ரோந்து வருகின்றனர். ஆகையால் அவர் வந்து, பில்லி, அந்த மரத்தை எப்படி வெட்டுவது என்று கேட்டார். அதற்கு நானோ, வேண்டாம், அதை வெட்ட வேண்டாம் என்றேன். நாங்கள் அதன் கிளைகளை தரிக்கப் போகிறோம் என்றேன். நான், சகோதரன் வுட்டும் நானும் அதனுடைய கிளைகளை தரிக்கப் போகிறோம் என்றேன். அதற்கு அவரோ, நான் ஒரு மனிதனை அனுப்பி அதன் கிளைகளை வெட்டப் போகிறேன் என்றார். அப்பொழுது நான், இப்பொழுது அதை வெட்ட வேண்டாம் என்றேன். அதற்கு அவரும், நான் வெட்ட மாட்டேன் என்றார். நான் ஒரு பயணம் மேற்கொண்டேன். பின்னர் நான் திரும்பி வந்தபோது அது தரைமட்டமாக வெட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது நான் தொடுத்த ஒரு வழக்கு வரவிருந்தது. நீங்கள் பாருங்கள். அப்பொழுது நான், கர்த்தாவே, இது அதற்கு நான் செலுத்த வேண்டிய பாக்கிக்கு சரியாய் போய்விடும் என்பதை நான் அறிவேன் என்றேன். ஆகையால் அதை விட்டுவிட்டு அது சரியாகிவிட்டது. எனவே அப்படியே அது போகட்டும் என்று எண்ணினேன். ஆனால் நான் இன்னமும் அதை சொப்பனமாகவே கண்டு கொண்டிருந்தேன். அன்று காலை நான் விழித்தெழுந்தேன். நாங்கள் காலையில் எழுந்தவுடன் செய்கிற முதல் காரியம் ஒன்று சேர்ந்து ஜெபிப்பதாகும். பின்னர் இரவிலே படுக்கைக்கு செல்லும் போதும் ஜெபிப்போம். அதன் பின்னர்
அவள் பிள்ளைகளுக்கு காலை சிற்றுண்டியை ஆயத்தம் செய்ய போய்விட்டாள். அப்பொழுது நான் ஜெபிக்க துவங்கினேன். அப்பொழுது நான், கர்த்தாவே, நான் மிக மோசமான ஒரு நபராக இருக்க வேண்டும். பொதுப்பணி நிர்வாகம் என் நினைவை விட்டு அகலக்கூடாதபடிக்கு நான் என் வாழ்க்கையில் என்ன செய்துள்ளேன் என்று கேட்டேன். நான் குளிப்பதற்கு சென்றுவிட்டு பின்னர் திரும்பி வந்தேன். அப்பொழுது ஏதோ ஒன்று ஒரு கால் நான் அவருடைய வேலையை விட்டுவிட்டு ஓடிப்போக பார்க்கிறேன் என்று என்னிடம் கூறுவது போல தென்பட்டது. ஆனாலும் நான் இங்கே சுமார் 5 ஆண்டுகளாக நான் ஒன்றையுமே செய்யாமல் அவருக்காக காத்துக் கொண்டிருக்கிறேனே என்று எண்ணினேன். அங்கே அன்றொரு நாள் நின்று கொண்டிருந்தேன். அவர்கள் அங்கே எனக்கு ஒரு புதிய வீட்டை கட்டினர். சகோதரன் மோஸ்லி வந்து அதை குறித்து என்னிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது நான், அது என் பிதாவினிடத்திலிருந்து எனக்கு கிடைத்த ஒரு சிறு வெகுமதி என்றேன். அப்பொழுது அவரோ அழத் துவங்கினார். நான், நீங்கள் பாருங்கள், அவரோ, நீங்கள் உங்கள் வீடுகளையும் இல்லங்களையும் நிலங்களையும் தாய் தகப்பன்மார்களையும் விட்டுவிட்டால் அப்பொழுது நான் உங்களுக்கு வீடுகளையும் நிலங்களையும் தகப்பன்மார்களையும் தாய்மார்களையும் இந்த ஜீவியத்தில் 100 தரையாகவும் மறுமையில் நித்திய ஜீவனையும் தருவேன் என்று கூறியுள்ளாரே என்று கூறினேன். மேலும் நான், பாருங்கள், நான் அருமையாய் நேசித்த கூடாரத்தை விட்டுவிட வேண்டியதாக இருந்தது. கர்த்தர் அங்கே எனக்கு தந்த என்னுடைய வீட்டையும் விட்டுவிட வேண்டியதாக இருந்தது. ஆனால் அவர் எனக்கு இந்த ஒன்றை திரும்ப தந்தார் என்றேன். நான், அவர் அற்புதமானவராய் இருக்கிறார், நீங்கள் பாருங்கள் என்றேன். அவரோ அழத் தொடங்கினார். நான் இந்த வனாந்தரத்திற்கு வருவதற்கு நான் என்னையே பிரித்துக் கொண்டு இங்கு வர வேண்டியதா இருந்தது என்றேன். மேலும் நான், தேவன் ஏன் என்னை இந்த தேள்களும் அகோரமான உருவம் கொண்ட கொடுமையான ஜந்துக்களும் நிறைந்த இந்த வனாந்தரத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று வியப்புறுகிறேன் என்று கூறினேன். இது ஒரு வனாந்திரம் மாத்திரமல்ல, இது உஷ்ணமாகவும் இருக்கிறது. ஆனால் இது ஆவிக்குரிய பிரகாரமாகவும் ஒரு வனாந்திரமாகவே இருக்கிறது. ஓ என்னே, சபைகளில் ஆவிக்குரிய ஜீவனே இல்லை. அவைகள் அவற்றுக்கு விரோதமாக இருக்கின்றன. ஏன்? நீங்கள் அப்படிப்பட்ட ஒன்றை உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் கண்டிருக்கவே மாட்டீர்கள். எங்களுக்கு செல்வதற்கு கூட ஒரு சபையும் இல்லை, அதாவது ஒன்றுமே இல்லை. ஜனங்களோ ஏறக்குறைய ஆவிக்குரிய பிரகாரமாய் அழிந்தே போகின்றனர். நான் அதை அங்குள்ள ஜனங்களில் கவனித்து வருகிறேன். அவர்களில் வித்தியாசங்களையும் காண்கிறேன். அதை கவனித்தும் வருகிறேன். ஆகையால் நீங்கள் தேவனுடைய ஆவியின் கீழ் தரித்திருக்கும் போது உங்கள் ஜீவியம் தண்ணீரானது இந்த புல்லையும் மிருதுவான மொட்டுக்களையும் வளர செய்வது போல இனிமையானதாகவும் மிருதுவானதாகவும் மாறிவிடுகிறது. இந்த புல் அரிசோனாவில் வளராது. இந்த மரங்கள் காற்றாழை செடிகளாயிருக்கும். அவைகளினுடைய இலைகள் முறுக்கிக் கொண்டு பிசு பிசுவென்று ஒன்றோடொன்று ஒட்டி கொண்டிருக்கும். சபையிலும் நீங்கள் வறண்டு காணப்படும் போது அந்த விதமாகவே அது காணப்படுகிறது. ஒவ்வொருவரும் மற்றவருடன் ஒட்டி கொண்டிருக்கின்றனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாருங்கள், உங்களை மிருதுவாக்க மழையின் மென்மையான தண்ணீர் அவசியமாய் உள்ளது. அப்பொழுதே இலைகள் தோன்றி கடந்து செல்லும் யாத்திரிகர்களுக்கு நிழலை தரும். ஏதோ ஒன்று என்னிடத்தில், ஒரு கால் நீ தேவனுடைய பணியை விட்டு விலகி செல்ல பார்த்துக் கொண்டிருக்கிறாய் என்றது. ஆகையால் நான் ஒரு தரிசனத்திற்காக ஜெபித்தேன்.
Brother Brown from up in Ohio got me a new Bible. Both of them at the same time at Christmas. மேடா எனக்கு ஒரு புதிய வேதாகமத்தை வாங்கி தந்தாள். ஒஹயோவிலிருந்து வந்துள்ள சகோதரன் பிரவுன் அவர்களும் எனக்கு ஒரு புது வேதாகமத்தை வாங்கி தந்தார். இருவரும் ஒரே நேரத்தில் கிறிஸ்துமஸின் போது எனக்கு வாங்கி தந்தனர். I went and got one of the new Bibles. I said, Lord, in the days gone by, you had a Urim and Thummim. நான் சென்று அந்த புதிய வேதாகமங்களில் ஒன்றை எடுத்துக்கொண்டேன். அப்பொழுது நான், கர்த்தாவே, கடந்த நாட்களில் நீர் ஒரு ஊரின் தும்மிமை உடையவராய் இருந்தீர் என்றேன். Now listen, let me say this. Of course, this is not taping this meeting. I'm past saying this. Let me say this. Don't do this. Not a good thing. இப்பொழுது கவனியுங்கள், நான் இதை கூறட்டும். உண்மையிலேயே இந்த கூட்டத்தில் இது பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கவில்லை. நான் இதை கூறுகிறேன், நான் கூறட்டும். இதை செய்ய வேண்டாம். இது ஒரு நல்ல காரியம் அல்ல. I said, Lord, used to be when a dreamer dreamed a dream that they took it down to the Urim and Thummim and told it, and if the Urim and Thummim flashed the lights back, a supernatural light, the dream was true. ஆனால் நான், கர்த்தாவே, வழக்கமாக ஒரு சொப்பனக்காரன் ஒரு சொப்பனம் காணும்போது அவர்கள் அதை ஊரிம் தும்மிமிடம் சென்று அதை கூறுவார்கள். அப்பொழுது அந்த ஊரிம் தும்மிமில் வெளிச்சம் பிரகாசித்தால், ஒரு இயற்கைக்கு மேம்பட்ட வெளிச்சம் பிரகாசித்தால் அந்த சொப்பனம் உண்மையாகும். I said, but that priesthood and that Urim and Thummim is done away with. Your Bible is the Urim and Thummim now. தொடர்ந்து நான், ஆனால் அந்த ஆசாரியத்துவமும் அந்த ஊரிம் தும்மிமும் ஒழிந்து போய்விட்டன. இப்பொழுதோ உம்முடைய வேதமே ஊரிம் தும்மிமா இருக்கிறது. Lord, may I never do this again. I've asked you and prayed to you to give me a vision. Speak to me about why am I dreaming these dreams? What have I done? கர்த்தாவே, நான் அதை ஒருபோதும் மீண்டும் செய்யாதிருப்பேனாக. ஆனால் நான் உம்மிடத்தில் நீர் எனக்கு ஒரு தரிசனத்தை அருளும்படியாகவும், நான் ஏன் இந்த சொப்பனங்களை கண்டு கொண்டிருக்கிறேன் என்பதை குறித்து நீர் என்னிடத்தில் பேச வேண்டும் என்றும், நான் என்ன செய்துள்ளேன் என்றும் அறியும்படிக்கு வேண்டி ஜெபித்திருக்கிறேன். If I've done anything to any person in the world, let me know. I'll go make it right. நான் ஏதேனும் தீங்கிழைத்திருந்தால், நான் உலகில் உள்ள எந்த நபருக்காவது எந்த காரியத்தையாவது தவறாக செய்திருந்தால் நான் அதை அறிந்து கொள்ளட்டுமே. அப்பொழுது நான் அதை சரி செய்து கொள்வேன். If I owe the public service company, if I've done something wrong to them or any other person, if I've done something wrong to you, let me know. I want to make it right. நான் பொதுப்பணி நிர்வாகத்திற்கு கடன்பட்டிருந்தால், நான் அவர்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை தவறாக செய்திருந்தால், அல்லது வேறெந்த நபருக்காவது தவறு செய்திருந்தால், நான் உமக்கு ஏதோ ஒரு காரியத்தை தவறாக செய்திருந்தால் நான் அதை அறிந்து கொள்ளட்டும், நான் அதை சரிபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன் என்று கூறினேன். Let's make it right now. Don't wait till after a while, maybe too late. Let's do it now. இப்பொழுதே நாம் அதை சரி செய்து கொள்வோமாக. சற்று நேரம் வரை காத்திருக்க வேண்டாம். அது ஒரு காலதாமதமாகிவிடும். நாம் அதை இப்பொழுதே செய்வோமாக. I said, surely there's something in this Word of God from Genesis to Revelations, that some character in there that you dealt with would be on the same basis. That would be my question. நான் நிச்சயமாகவே இந்த தேவனுடைய வார்த்தையில் ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் ஏதோ ஒரு காரியம் உண்டு. அதில் காணப்படும் ஒரு நபரிடம் என் கேள்வியின் அடிப்படையில் நீர் ஈடுபட்டிருக்க வழியுண்டு. If somebody done something and you got after him about it, then let me turn to that place in the Bible. யாரேனும் ஏதோ ஒன்றை செய்திருந்தால், நீர் அதை குறித்து அவரிடம் விசாரித்திருந்தால், அப்பொழுது சரியாக வேதாகமத்தில் உள்ள அந்த பாகத்திற்கு என்னை திருப்பும்படி செய்யும். And if somebody, whatever they done, it'll lean my way, what I've done wrong or something you want me to do or haven't done, let me see some character in the Bible. எவரேனும் அவர்கள் என்ன செய்திருந்தாலும் அது என்னுடைய வழியில் சாய்ந்திருக்குமேயானால், நான் எங்கே தவறு செய்திருக்கிறேன் அல்லது நான் எந்த காரியத்தையாவது நீர் செய்ய விரும்பி நான் அதை செய்யாமல் இருந்திருந்தால், அப்பொழுது அதை போன்ற குணாதிசயம் கொண்ட ஏதோ ஒரு நபரை நான் வேதாகமத்தில் காண்பேனாக என்று கூறினேன். Just let the Bible fall off and put my finger on the scripture. Genesis 24:7. நான் என் கண்களை மூடி வேதாகமத்தை திறந்து என் விரலை ஒரு வேத வாக்கியத்தின் மேல் வைத்தேன். அது ஆதியாகமம் 24:7 இருந்தது. Eliezer, Abraham's faithful servant, the model servant of the Bible, being sent to hunt the bride for Isaac. எலியேசர், ஆபிரகாமின் விசுவாசமுள்ள ஊழியக்காரன், வேதத்தில் முன்மாதிரியான ஊழியக்காரன், ஈசாக்கிற்காக மணவாட்டியை தேட அனுப்பப்பட்டான். Chills run over me. Sure, that's right with the rest of my message. Pulling out the bride. அது என்னை சிலிர்க்க செய்தது. நிச்சயமாகவே அது என்னுடைய மற்றைய செய்தியோடு சரியாயிருக்கிறது. அதாவது மணவாட்டியை வெளியே இழுத்தல். He said,